வணக்கம். அண்ணாமலையை தமிழக மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்றாமல் போங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திடமாக இருக்கிறோம். திட்டவட்டமாக நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லிகிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு தான் மிக முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி இல்லாமல் அதிமுக ஜெயிக்கவே முடியாது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட அதிக ஓட்டு வங்கியை பாஜக வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு பாஜகவோட வளர்ச்சி இருக்குது. அவங்க திட்டம் போட்டு காய் நவுத்தி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டே இருக்கிறாங்க. என்ன தான் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து இவங்க அரசியல் ஆலோசகராக வச்சுக்கிட்டாலும் பிரசாந்த் கிஷோர் என்ன செய்ய போகிறாரு? அங்கே போய் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு அவர் ஆலோசகராக இருந்த போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் முழுக்க சொன்னது நடைபயணம் தான். மக்களை போய் சந்திங்க, மக்கள்கிட்ட போய் பேசுங்க, மக்கள் மனசில் போய் நீங்கள் பதிகிற மாதிரி சில விஷயங்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இதே தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் அவர் அதான் சொல்லுவார். எடப்பாடி பழனிசாமியில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போய் அவரால் போய் மக்கள் மனசில் பதிய வைக்க முடியுமா? அண்ணாமலைனால் முடியும். ஆனால் அதுதான் இப்போ எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக சும்மா கிடந்த ஒரு கட்சி, அந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நம்மளும் ஒரு காரணம் தான், அதிமுகவும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத உணர மாட்டேங்கிறார். உணர்ந்த பிறகு இப்போ பாஜக நல்லா வளர்ந்துருச்சு. ஐயோ நமக்கு மேலே வளர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தின் அடிப்படையில் பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலை தான் பட்ஜெட்டு. தமிழகத்துக்கு எந்த விதமான திட்டமும் அறிவிக்கவே இல்லை. ஒரு காழ்ப்புணர்ச்சியில் மத்திய பட்ஜெட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை எதிர்த்து பேசினார். அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். சரி, இது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவர் கூட சேர்ந்து இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா, ஜெயக்குமார், கேபி முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களவை உறுப்பினர் சிவி சண்முகம், இந்த போன்ற நபர்களை எல்லாத்தையுமே பேச வச்சு பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். பாஜக அட்டாக் பண்ணி பேசுனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற பேசுகிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, கடந்த ஆட்சியில் 4.5 வருஷம் ஆட்சியில் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நிறைய மிஸ்டேக் இருக்குது. அதெல்லாம் பாஜக அப்பயே கையில் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, என்றைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் பாஜகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும், சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கிறாங்க. ஆனால் சிறுபான்மையினர் எப்போயுமே திமுக சைடு தான் அவங்க இருப்பாங்க. அதை தாண்டி இப்போ எடப்பாடி பழனிசாமியெல்லாம் சுத்தமாக நம்ப மாட்டாங்க. இவருக்கு தேவைப்படும் போது பாஜகவோட கூட்டணி வச்சுக்குவாராம், தேவையில்லாதப்போ பாஜக கூட்டணிலேருந்து நாங்கள் விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்துட்டோம், நாங்கள் சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் பட்டம்லாம் போட்டுக்கிட்டு இவர் சுற்றுவாராம். இதை நம்ம நம்பணுமா அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி பாஜகவை அட்டாக் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னம்னா பயங்கரமான ஒரு அட்டாக்காக இருக்கணும். சும்மா அப்படி மேலோட்டமாக அப்படி இப்படின்னு விசிற மாதிரி ஒரு அட்டாக்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ணாமலை பேச விடாமல் பாஜக மேலிடம் செஞ்சு வச்சுருக்கேன். அண்ணாமலை பெருசாக பேசலை. நேற்றுல கூட ஏர்போர்ட்டில் டெல்லிக்கு போகும்போது கூட அவர் சொன்ன ஒரு விஷயம், ஏர்போர்ட்டில் செத்தாலும் இனிமேல் பேட்டி கொடுக்குறது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். செய்தியாளர் கேட்கும்போது அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். இப்போ போயிட்டு அவர் வந்த பிறகு தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரி, பாஜக அட்டாக் பண்ணி பேசுகிறனால அதிமுகவில் பயங்கரமான ரெஸ்பான்சிபிள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவராக சொல்லிக்கிறார் ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஏன் பேசுகிறாரு, பாஜக அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படின்னா, பாஜக ஓபிஎஸ், சசிகலா இவங்களையெல்லாம் தூண்டி விட்டு அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறது பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதுவும் இல்லாமல் வேலுமணியை வச்சு கட்சியை கொங்கு பெல்ட்டில் உடைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இந்த தகவல்னாலையும் எடப்பாடி பழனிசாமி இந்த தகவலை எல்லாத்தையும் போக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். அதனால் என்ன செய்கிறாரு, அட்டாக் பண்ணி பேசுங்க, பாஜகவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அட்டாக் பண்ணுறது எல்லாமே என்ன, ஜெயக்குமார், கேபி முனுசாமி இந்த போன்ற நபர்கள் தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. செல்லூராஜ், ராஜன் செல்லப்பா, உதயகுமார் இது போன்ற நபர்கள் தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க. மற்றபடி பெருசாக யாருமே பேசுகிறதே இல்லை. இது திசை திருப்புறதுக்கான வேலை. உட்கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் திசை திருப்பணும். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், ஒருங்கிணைந்து தான் இருக்கிறோம், எங்களுக்கு சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தேவையில்லை அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு. பாஜகவை திட்ட சொல்கிறாரு. வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாஜகவை திட்டுறது சாத்தியம் இல்லை, சாத்தியப்படாத, திட்டவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாங்க. திடீர்னு ஒரு வேளை டெல்லி கோவப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம முதலீடு பண்ணியிருக்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ரைடு கீடுன்னு அடித்தாங்க அப்படின்னா நாசமாக போயிடும். செந்தில் பாலாஜி நிலைமையை யோசித்து பார்த்தீங்களா? செந்தில் பாலாஜியோட மோசமாக நம்ம பயங்கரமாக 4.5 வருஷத்தில் ஆடி இருக்கோம், ஒரு ஆட்டம் போட்டிருக்கோம். பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி வேலுமணியும் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேச மாட்டார்.
யார் பேசினாலும் யார் மாட்டினாலும் அவங்கள அம்போன்னு ரோட்டில் விட்டுருவார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சின்ன ஒரு பிரச்சனையில் மாட்டினதுக்கே அவரை ஒன்றுமே கண்டுக்கல, பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவங்க வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்ப எடப்பாடி பழனிசாமிகிட்ட போவாங்க. முன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு ஒட்டுதல் இல்லாமல் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க. வேலுமணி தங்கமணியெல்லாம் வந்து பாஜக அட்டாக் பண்ணி பேசுகிறத தவிர்த்துருவாங்க, அவங்களாம் பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் பேச மாட்டார். இந்த சின்ன சின்ன ஆட்களை வச்சு பேச விட்டுட்டு அவங்க மாட்டிக்கிட்டா, சிக்கலில் மாட்டிக்கிட்டா அவங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பார். அது அவங்க சொந்த கருத்து அப்படின்பார். ஜெயக்குமார் பேசுகிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கேபி முனுசாமியை விட்டு ஜெயக்குமார் பேசுனது அவருடைய சொந்த கருத்துங்க அப்படின்றாரு. அவரை தூக்கி உள்ளே போட்டு பிழின்னு புழிஞ்சு எடுத்துருவாங்க. அவ்வளோதான் நடக்க போகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தங்கமணியும் வேலுமணியும் அமைதியாக இருக்கிறாங்க. பாஜக சில முடிவுகளை டிசம்பருக்குள்ளே எடுக்கும். அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான முடிவுகளை எடுத்து ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் பாஜகவோட கூட்டணி வைப்பாரா மாட்டாரா? இல்லை பாஜகவுக்கு அனுசரித்து போவாரா? பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு நாடகம் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்களா, உணரலையா? உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.